வணக்கம் நண்பர்களே. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ராஜநிலையின் சார்பாக முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, செல்ஃபோன் எண்களை வைத்து ஒருவருடைய தொழில் நிர்ணயம் செய்வது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒருவருடைய செல்ஃபோன் எண்களை வைத்து இவருடைய தொழில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கலாம். அதாவது அந்த நம்பர்களை வைத்து நம்ம வந்து இவர் தொழில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற நிர்ணயம் செய்வதே இந்த பதிவு. அது எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒருவருடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 80 72 67 92 80 டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 49. இப்போ இந்த ஃபோன் நம்பரில் இவருடைய தொழில் எப்படி இருக்கும், எப்படி அமையும் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த ஜாதகருடைய தொழில் அப்படின்றது இந்த ஸ்தானம் தான், சரிங்களா? இந்த ஸ்தானத்தில் 67 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கிறது. அப்போ இந்த 67 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது தொழில் மூலம் இவர் எவ்வளவு எதை இவர் வந்து சுகம்னு நினச்சாலும், இப்போ ஒரு வேலைக்கு போகிறாரு, ஒரு வேலை செய்கிறாரு, அது நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சார்னா அதில் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திப்பார். அப்போ இந்த 67 அப்படின்றது இவருடைய தொழிலில் பல ஏமாற்றங்களை சந்தித்து இருக்கக்கூடியதான் இந்த 67 அப்படின்ற நம்பர். இந்த 67 தொழிலில் இவருக்கு வந்திருக்குது. அப்போ தொழிலில் இவருக்கு வந்திருக்கிறதுனால அந்த தொழில் மூலம் இவருக்கு ஏமாற்றத்தையும் பல விஷயங்களில் இவர் வந்து ரொம்பவே வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார். தொழில் இங்கே சிறப்பாக இருக்காது. இவருக்கு தொழில் மூலம் கவலைப்பட்டுகிட்டே உட்காந்துருக்குது. தொழில் மூலம் இவருக்கு நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி இவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பார். இதன் மூலம் இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவையில்லாத ப்ரெஷர் அதிகமாகி உடலில் இவருக்கு தேவையில்லாத ஒரு உடல் உபாதைகள் உருவாகிருக்கும். இந்த ஃபோன் நம்பர் வந்த பிறகு இவர் தொழில் மூலம் படாத பாடுபட்டுட்டு தான் இருக்கணும், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி எண்களை நம்ம அமைக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து மெயின். அப்போ நல்ல எண்களை நம்ம அமைச்சு டோட்டலும் நல்ல முறையில் வர்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்பர்களை எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஏதோ ஒரு நம்பரை நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல நம்பர்கள் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து அதை வந்து தொழிலில் எந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, கவனிக்க முடியாது. ஏதோ நல்ல நம்பர் வருது அப்படின்றத எடுத்துருவீங்க. அப்போ தொழில் மூலம் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும். தொழில் வந்து மத்தியமான ஒரு சூழ்நிலையே போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல 67 அப்படின்னு வருது. இதுவே 57 அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து தொழிலுக்காக இவர் வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், சரிங்களா? அடுத்ததாக 58 இதுவும் அந்த மாதிரி தான், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதான் இந்த 58 அப்படின்ற ஒரு நம்பர்லாம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ 37 அப்படின்னாக்கும் இவர் தொழில் மூலம் கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருப்பார், சரிங்களா? இப்போ இதை மட்டுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணி நம்ம தொழிலை எடுக்கிறோம். ஆனால் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ஃபோன் நம்பர் எடுத்த பிறகு இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுக்க முடியும், சரிங்களா? அடுத்ததாக 27 அப்படின்ற ஒரு நம்பர் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் பல ஏமாற்றங்களையும் பல இன்னல்களை சந்தித்து இருக்க வேண்டும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்பர். அடுத்ததாக 17 இந்த நம்பர் வந்துச்சுனாக்கா
பல்வேறு தொழில் மூலம் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு சோதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக 07 தொழில் மூலம் ஒரு விருத்தியுமே இருக்காது. தொழில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், ஒரு தாத்தான் போயிட்டுருக்குமே ஒழிய ஒன்றும் அங்கே வந்து சிறப்பாக இருக்காது. சிறப்பான ஒரு விஷயங்கள் அங்கே நடக்கவே நடக்காது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எண்கள் இந்த இடத்துல வந்தால் இப்படித்தான் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக நம்ம எடுத்து வரக்கூடிய கிளைண்ட்டுக்கிட்டே வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு தெளிவாக நம்ம பதில் சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு மெயின் தான். அதாவது 67 இருந்தது. அப்போ அந்த 67 இருக்கும்போது அவர்களுக்கு தொழில் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா பல ஏமாற்றங்களையும், அதாவது அவர் அதை இதாக நினச்சாலே அது வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் அங்கே தரும். தொழில் மூலம் பல ஏமாற்றங்களை சந்தித்திருப்பார் இவர். சரிங்களா? அப்போ டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 49. அப்போ இந்த 49 என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் மூலம் மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்குது இவருக்கு. சரிங்களா? அதில் இருக்க வேண்டிய இடங்கள்ல எல்லாமே இருக்குது. ஆனால் தொழில் மட்டும்தான் இங்கே பிரச்சனையை கொடுக்குது. அப்போ தொழில் மூலம் பல ஏமாற்றங்களை சந்தித்து இதன் மூலம் அவருக்கு உடல் ரீதியான ஒரு உபாதையை கொடுத்துருக்கக்கூடியதான் இந்த 49 அப்படின்ற நம்பர். இந்த ஃபோன் நம்பர்கள்லாம் வச்சு நீங்கள் எப்படி நம்பர் எடுத்து நீங்கள் பலன் சொல்கிறீங்க அப்படின்ற சில விஷயங்கள்லாம் ரொம்ப பேர் கேட்குறாங்க. இன்னும் சிலருக்கு யாருக்குமே புரியாமையே இருக்குது. அதாவது இந்த நம்பர்களை வைத்து பலன் சொல்வது எப்படி அப்படின்ற விஷயங்கள் இன்னும் ரொம்ப பேர்த்துக்கு தெரியாமையே இருக்குது. அதாவது இதுவும் நியூமராலஜிக்கு அடுத்த கட்ட ஒரு பரிமாண வளர்ச்சி தான் இந்த ராஜநிலை. சரிங்களா? நியூமராலஜியில் 1 to 9 வரைக்கும் தான் நம்ம வந்து பலன் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து 1லேருந்து 100 வரைக்குமே நாங்கள் பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ 100 வரைக்குமே உண்டான பலன்கள் என்ன அப்படின்றது தான் இங்கே விஷயமே. அப்போ இந்த 67 அப்படின்னாக்கும் 67க்கு என்ன வேலையோ அந்த வேலையை தொழிலில் அங்கே உங்களுக்கு செய்யும். தொழில் மூலம் அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த 67 அப்படின்ற நம்பர். அப்போ 100 வரைக்குமே இந்த ராஜநிலையில் நம்பர்கள் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போய் ஒரு நம்பரை எடுத்து நம்ம பாட்டுக்கு இது பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் செய்யாதீங்க. இந்த நம்பர்கள் எடுக்கிறத கொஞ்சம் தெளிவாக எடுக்கணும். நம்ம வந்து தொழில் வந்து நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்போ அது தொழில் ஸ்தானத்தில் நம்ம எந்த மாதிரி எண்களை அமைத்தால் நம்மளுக்கு பரிமாண வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த வீடியோ போட்டோம். ஒவ்வொரு இந்த செல்ஃபோன் எண்கள்லேயே வந்து உங்களுக்கு 5 வகையான யோகங்களை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதாவது முதல்ல வந்து தொழில், 2வது உங்களுக்கு ஜாதகர், அடுத்து சொத்து, குழந்தைகள், தொழில், இந்த மாதிரி குடும்பம் அப்படின்ற 5 வகையான யோகங்களை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த 5 வகையான யோகங்கள் இப்போ குடும்பத்தில் வந்து நார்மலாக இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பரை தூக்கி நம்ம வந்து தொழிலில் போட்டால் அங்கே சிறப்பாக இருக்காது. இப்போ தொழிலில் இருக்கக்கூடிய நம்பரை தூக்கி நம்ம குடும்பத்தில் போட்டாலும் அங்கேயும் சிறப்பாக இருக்காது. அப்போ தொழிலுக்கு எந்த மாதிரி எண்களை அமைக்க வேண்டும் என்பதுதான் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர்களை நம்ம வந்து எடுத்து அதை சரியான முறையில் நம்ம ஆக்டிவேட் செய்யணும். நம்ம நம்பரை எடுத்துட்டோம் அப்படின்றது மட்டும் பத்தாது. அந்த நம்பர்களை நம்ம சரியான முறைகளை நம்ம ஆக்டிவேட் செய்யணும். அது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாங்கள் ஆய்வு செய்து அதிலிருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து தான் இந்த நம்பர்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுக்கிறோம். அதனால் நீங்கள் ஏதோ நல்ல நம்பர் தானே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் எடுக்காதீங்க. எடுத்தீங்கனாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒர்த்தபிள் இருக்காது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல முறையில் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தொழிலுக்கு உண்டான ஒரு நல்ல வீடியோ. இது ஏதாவது உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை ஜோதிடர் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.